இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதி. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தை அறிக்கையிடுவதிலே வித்தியாசமான கருத்துக்களை உடையவர்களா இருக்கிறாங்க. இப்படி கற்பனைலாம் பண்ணி பேசக்கூடாது, இல்லாததெல்லாம் பேசக்கூடாது, இருக்கிறத தான் பேசணும். பலவீனம் இருக்கு, பிற எப்படி பலவான்னு சொல்ல முடியும்? தரித்திரம் இருக்கு, பிற எப்படி நான் ஐஸ்வர்யவான்னு சொல்ல முடியும்? இப்ப பிள்ளைகளை நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நாம சொல்லுகிற எதுவும் கற்பனை அல்ல. ஆண்டவர் பாருங்க, அவருடைய தழும்புகளால நம்மை குணமாக்கி இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு காண்பித்த அந்த எழுத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் உரிமை பாராட்டும் போது, அல்ல விசுவாசத்தோடு இவைகளை நாம் அறிக்கையிடும் போது ஆண்டவர் நமக்குள் கிரியை செய்கிறார். ஏன்னா விசுவாசம் இல்லாம தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுவதற்கு சாத்தியமே இல்லை. அவர் நமக்காக தரித்திரர் ஆனதுனால நாம ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் அவர் மூலமாய் நமக்கு சம்பாதித்து தரப்பட்டு இருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரிமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம விசுவாசித்து இது அப்படியே நம்ம நம்பி அதை அறிக்கையிடும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் பைபிள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அதில் யாரு பிரியப்படுறாங்களோ அவர்கள் அந்த கனி என்ன செய்யறாங்க? புசிக்கிறாங்க. என் நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரே என் பலவீனங்களையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அதை நான் நம்பி இப்போ நான் பலவான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களை கர்த்தர் கவனிக்கிறார். என் பிள்ளை சிலுவையில நான் அவர்களுக்காக செய்ததை நம்புறாங்க, ஆகவே அதுல உள்ள ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நான் கொடுக்கணும். ஆண்டவர் தருகிறார். நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் நம்மை முடிசூட்டுகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. மறுபடியும் என் வயது புதுப்பிக்கப்படுகிறது, இளமை புதுப்பிக்கப்படுகிறது. அந்த வசனத்துல உங்க தலைமையில கைய வச்சு நீங்க அறிக்கையிடும் போது உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் அவர் செய்கிறார். அப்ப வசனத்தை நல்லா நீங்க அறிந்திருந்தால், வார்த்தைகளை வாசிக்கும் போது ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலம் இது உனக்குரிய ஆசீர்வாதம், இதை நீ இன்றைக்கு அறிக்கை செய்து இந்த நன்மையை பெற்றுக்கொள் என்கிற ஏவுதலை தருவாருன்னா உடனே அந்த வார்த்தையை நீங்க கன்ஃபஸ் பண்ணு, அறிக்கை பண்ணு. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்ப பொருளாதாரத்துல நீங்க பலவீனமா இருக்கீங்களா? சரீரத்துல நீங்க பலவீனமா இருக்கீங்களா? ஞானத்துல நீங்க பலவீனமா இருக்கீங்களா? திறமைகள் சாமர்த்தியத்துல நீங்க பலவீனமா இருக்கீங்களா? அல்லது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எதுலெல்லாம் நீங்க பலவீனமா இருக்கிறத உணர்றீங்க? அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற இயேசு நீங்க பெரியவர், ஆகவே நீர் ஞானத்தில் பெரியவர். நீங்க எனக்குள்ள இருக்கிறதுனால இனிமே நான் ஞானத்துல பலவீனமா இருக்க போகிறது இல்லை. நீங்க ஐஸ்வர்ய சம்பன்னர், எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பொருளாதாரத்துல குறைபட போகிறது இல்லை. ஆண்டவரே, நீங்க தெய்வீக சுகத்தை எனக்காக சிலுவையில சம்பாதித்து தந்தவர், என் கூட இருக்கிறதுனால உங்க ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் என் மேல அமர்ந்திருக்கிறபடினால இனி நான் நோயோடு இருக்க போகிறதில்லை, இனி நான் பலவீனத்தோடு இருக்க போகிறதில்லை. நான் உங்க பிள்ளை, உங்க இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளை. நீங்க எனக்குள்ள வாசம் பண்றதுனால சத்துருவின் வல்லமைகள் என்ன தொட முடியாது, மாந்திரிக கிரியைகள் என்ன நெருங்க முடியாது. ஆகவே நான் பாதுகாப்பா இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் எந்தெந்த வார்த்தைகளை ஆவியின் ஏவுதல்ல வசனத்தின் ஆதாரத்தோடு கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அதெல்லாம் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். அந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை அப்படியே அனுபவிப்பீர்கள். தேவனே, இந்த ஜீவ வார்த்தைகளை விசுவாசித்து அதை நாவினால் அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.